Today topics are minimum velocity and angle to hit a given point. இது லென்த் டெரிவேஷனாக இருக்கும். நான் டெரைவ் பண்ணி கொடுத்துருவேன். ஃபைனலாக வர ஷார்ட்கட் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா வந்துடும். அடுத்து எலாஸ்டிக் கொலிஷன் ஆன் அ வால் ப்ரொஜெக்டர் ஆன் அ வால். அடுத்தது ப்ரொஜெக்டர் ஆன் த இன்க்ளைன் பிளேன் and projected down the inclined plane, and finally we have to see the sample problem in today class plan. Okay, let's start. Minimum velocity and angle to hit a given point. சரி, ஓகே. இங்க நமக்கு என்ன இருக்கு? horizontal displacement x axis, y axis என்ன வச்சிருப்பேன்? vertical displacement வச்சிருப்பேன். So this is my horizontal displacement, this is my vertical displacement. Throw the ball at any angle. Here I choose angle is alpha, theta alpha. This is a velocity u. This is a projectile path. Okay, now then choose any point P here. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, the point P reach பண்றதுக்கு this is a point P. What is the minimum required velocity? Minimum required velocity and angle alpha. எவ்வளோ ஆங்கிளில் எவ்வளோ மினிமம் வெலாசிட்டி த்ரோ பண்ணால் இந்த பாயிண்ட் பிஏ ரீச் பண்ணோம். திஸ் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே கோஆர்டினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை எக்ஸ் டிஸ்டன்ஸ். நான் எக்ஸ் டிஸ்டன்ஸை ஏன்னு வைக்கிறேன். நோட்டேஷன்ஸ் எது வேணாலும் வைக்கலாம். ஏன்னு வைக்கலாம், எக்ஸ்ன்னு வைக்கலாம், ஒய்னு வைக்கலாம். நாட் இஸ். நாங்கள் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஏன்னு வைக்கிறேன். இந்த ஒய் டிஸ்டன்ஸை B வைக்கிறேன். This is my coordinates right now. So this is my coordinates A, B. You have to write the equation. Projectile equation எழுதணும் இல்லையா? trajectory equation. இதுக்கு எழுதுவோம். What is a trajectory equation? நம்ம அப்படின்னு எதிர பார்த்துட்டோம். Y is equal to x tan alpha minus gx squared divided by 2u squared cos squared alpha. Here alpha is a projected angle. நான் இனிஷியலா த்ரோ பண்ண ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, சரி. இப்போ வந்து நான் எக்ஸுங்கிறது இந்த ஃபார்முலா இருக்கிற எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த டவுட்ஸ் இருக்காது. ஸோ எக்ஸுக்கு பண்ண ஏவை ரீப்ளேஸ் பண்ணும், ஒய்க்கு பதிலாக பிஏ ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ நான் ட்ராஜடி ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஒய்க்கு பதிலாக பி போட்டுக்கோங்க. பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஏ tan alpha minus gx square, ga squared divided by 2u squared cos squared alpha. எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், நான் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்க. இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுது. எப்படி மாற்றலாம்? p is equal to a tan alpha minus கலர் மாத்திக்குவோம், ga square 2u square 1 by cos squared நீங்க என்னன்னு மாத்தலாம்? secant squared alpha மாத்தலாம். We know that sin squared alpha minus secant squared alpha minus tan squared alpha is equal to 1. கரெக்ட்டுங்களா? பட் secant squared alpha is equal to 1 plus tan squared alpha. நம்ம இந்த ஃபார்முலாலாம் பேசிக் மேத்ஸ் நடத்தணும் இல்லையா, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. b is equal to a tan alpha minus ga squared by 2u squared secant squared alpha 1 plus tan squared alpha நான் மாத்திட்டேன். Okay, now I have one equation. இங்க tan squared alpha வந்திருக்கு, இங்க tan alpha வந்திருக்கு. Again simplify தான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? b is equal to a tan alpha ga squared by 2u square minus உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, ga squared by 2u square tan squared alpha. எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு ஒரு பக்கமா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. என்ன வரும்?
GA squared by 2U squared tan squared alpha plus GA squared by 2U squared minus A tan alpha plus B is equal to 0. Entire equation 2U squared multiply பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் லைனா கிடைக்கும். என்ன வருது? GA squared tan squared alpha plus GA squared minus 2U squared A tan alpha plus 2U squared B equal to 0. Again, I rearrange பண்ண போறேன். Here we have a tan squared alpha, right? So GA squared tan squared alpha minus 2U squared A tan alpha plus GA squared 2U squared B equal to 0. எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சா? எப்படி குவாட்ரேட்டிக்? இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு x ஸ்கொயர், தீட்டாவில் x ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து x இருக்கு. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் t is equal to tan alpha அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? GA squared t squared 2U squared AT plus GA squared 2U squared equal to 0. இப்படி ஒரு டேர்ம் எனக்கு கிடைக்குதா? இதை ஷார்ட் அவுட் பண்ணோம்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் இங்க டி ஸ்கொயர் இருக்கு, இங்க டி இருக்கு. டி ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் என்னது? அதுதான் ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? GA ஸ்கொயர். B is equal to minus 2U squared A. Constant is equal to GA squared plus 2U squared B. Okay. இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிப்பீங்க? T கண்டுபிடிப்பீங்க. T means tan alpha கண்டுபிடிப்பீங்க. Minus B plus or minus root of B squared minus 4AC divided by 2A. எனக்கு இங்க வந்து ஆங்கிள் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to check the angle is a positive or negative. நம்ம ஆங்கிள் எப்படி மெஷர் பண்றோம்? ஆன்டி கிளாக்வைஸ் மெஷர் பண்ணா should be positive 0 to 90 degree குள்ளார இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் ஆங்கிளா இருக்கணும்னா எந்த டேர்ம் வந்து அது பாசிட்டிவா நெகட்டிவா டிட்டர்மைன் பண்ணும்? இந்த ரூட்டுக்கு இருக்க டேர்ம் தான் பாசிட்டிவா நெகட்டிவா டிட்டர்மைன் பண்ணும். தீஸ் டேர்ம் should be defined whether it is a positive angle or negative angle. So I want to check whether it is a positive or negative. Okay. நான் என்ன பண்றேன்னா அடுத்த பேஜுக்கு போறேன். Okay, this is our next page. இப்போ பிடிஎஃப் டாக்குமெண்ட் பார்த்துக்கோங்க. நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன் இல்லையா? நீங்கள் நோட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஆர்டரில் பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே பேஜஸ் இல்லை. எனக்கு எந்த டைம் வேணும்? இந்த டைம் வேணுமா? Control C. வரலையா? சரி எடுத்துக்கோங்க பாடி, நான் மேலே காப்பி பண்ணிக்கிறேன். வெயிட். எஸ் சொல்லுங்கம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? செக் பண்ண வருது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போறேன். வெதர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா செக் பண்ண போறேன். ஸோ நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் மேலே எழுதிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஏ வேல்யூ? ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு GA ஸ்கொயருங்களா? டெரிவேஷன் இஸ் நாட் நெசசரி. நம்ம ஃபைனலாக வரக்கூடிய எனக்கு இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏங்கிறது GA ஸ்கொயர்டு, பிங்கிறது என்ன வந்துச்சு? 2AU ஸ்கொயர் மைனஸ் 2AU ஸ்கொயர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது? GA ஸ்கொயர் பிளஸ் 2B ஸ்கொயர். ஓகே, நான் வந்து பாசிட்டிவா ஆல்ஃபா வந்து டீங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா நான் செக் பண்ணணும். ஸோ
நான் எந்த டைம் யூஸ் பண்ண போகிறேன்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac should greater than or equal to 0 இருந்தால் எனக்கு ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்குமா? எனக்கு ஆங்கிள் பாசிட்டிவாக இருக்கும். So what is the value of b squared? B squared is equal to minus 2au squared the whole squared minus 4aga squared 4ac ga squared plus 2b squared should be greater than or equal to 0 for a minimum angle or minimum velocity. Okay. Whole square போடுங்க என்ன வருது? 4a squared u power 4 4a power 4 g square minus what is the term here? வேற மாதிரி சிம்பிளா முடிக்க முடியுமான்னு பாருங்க. 4a squared u power 4 4a squared u power 4 4a squared காமன் எடுத்துலாமா? ஓகே 4g a squared வருதா? 4 into 2 8 a squared b g u squared. கரெக்டாக இருக்காம இந்த டேர்ம் செக் பண்ணிக்கோப்பா. 4 into 2 8 a squared b g u squared. நான் என்ன பண்றேன்னா 4u squared காமனா இருக்கு. 4u squared காமனா எடுக்கிறேன். சாரி a squared எல்லாமே இருக்கா? இப்போ a squared 4u squared a squared காமன் எடுத்துட்டேன்னா இங்க என்ன வரும்? எனக்கு u squared வரும் 4 மிஸ்டேக்ஸ் வருது. இருங்க இதை வந்து போல ஒர்க் அவுட் பண்ண முடியாது. நான் என்ன காமன் எடுக்கிறேன்னா 4a squared காமன் எடுக்கிறேன். இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன். 4a squared காமன் எடுத்துறேன்னா u power 4 a squared g squared. கிளியராப்பா? 4 வெளியே போச்சுன்னா 2bg u squared greater than or equal to 0. Clear? Okay. P equal to the 0 ஆகும். Finally we have a term u power 4 minus a squared g squared minus 2bg u squared greater than or equal to 0. இது நான் வேற மாதிரி அரேஞ்ச் பண்றேன். அடிஷனல் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். 2bg u squared minus g squared a squared. சரி, should be greater than or equal to 0 இருந்தா எனக்கு ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ். இப்போ ஆல்ஃபா பாசிட்டிவா இருக்கும்போது நான் u என்னவா இருக்கும்? அடுத்த ஸ்டெப். இப்போ நான் யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ யூவை கண்டுபிடிக்கும்போது கன்சிடர் இட்ஸ் a quadratic equation. இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ quadratic equation கொண்டு வரணும்னா நான் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா u ஸ்கொயர் போடுறேன். இப்போ u பவர் 4ங்கிறது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் 2gb x minus g squared a squared should be greater than or equal to 0. அப்பதான் எனக்கு மினிமம் வெலாசிட்டி u கிடைக்கும். இப்போ uங்கிறது என்னது? எக்ஸுங்கிறது u ஸ்கொயர்டு. இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனை போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? a வந்து என்னது உங்களுக்கு 1. நல்லா கவனிச்சுக்கோங்க. b என்பது என்னது? மைனஸ் 2gb. cங்கிறது மைனஸ் g ஸ்கொயர்டு a ஸ்கொயர். ஓகே, ஒரு லென்த் டெரிவேஷன் தான் அது. Derivation is not important. Final shortcut formula is very important. So we have to find the x value. X means u squared minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. What is the minus b value? Minus of 2gh. Minus into minus plus or மாறும். 2gb தானே இது? கரெக்டாக பார்க்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள என்ன வருது? பி ஸ்கொயர் 4g ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகும். மைனஸ் 4ac எவ்வளோ? மைனஸ் g ஸ்கொயர்டு a ஸ்கொயர் பை 2a.
எகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதை மேலே கொண்டு போயிடுறேன். மேலே கொண்டு போனாதான் ஆர்டர் கொண்டு போய் வச்சுக்குவோம். கேன்சல் ஆச்சா? இதை இப்போ இங்கேயே கன்டினியூ பண்ணுறேன். எக்ஸஸ் ஈக்குவல் வந்திருக்கா? சரி, மேலே கொண்டு போனால் நோட்ஸை பார்த்துக்கோங்க. சார்ட் அவுட் பண்ணுங்க. எக்ஸஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்சைட் ரூட் என்ன வருது? 4b ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். 4gb divided by 2a. இப்போ 2a is a 1. Again 2gb plus ரூட்டுக்குள்ள 4gb காமன் எடுத்துட்டோம்னா 1 plus 4ac கரெக்டாக வருதா? 4ac தப்பு பண்ணியிருக்கோம். சியோட வேல்யூ வந்து ஜி ஸ்கொயர் பி ஸ்கொயர். சாரி ஃபார் த மிஸ்டேக், பார்த்துக்கோங்க. சியோட வேல்யூ வந்து ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். நாங்கள் சிக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் போடணும். அந்த ஸ்கொயர் நான் விட்டுட்டேன். இப்போ எகெயின் இங்கே என்ன வருதுன்னா ஜி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 4g ஸ்கொயர்டு சாரி 4g ஸ்கொயர்டை நான் காமனாக எடுத்துட்டேன்னா சரி எரேஸ் பண்ணி எழுதுறேன். இன்சைட் ரூட் 4g ஸ்கொயர்டு காமன் எடுத்தோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ 4g ஸ்கொயர்டை ரூட்டை விட்டு வெளியே கொண்டு வாங்க. 2g ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை 2 காமனாக இருக்கு. ஸோ ஐ கெட் x இஸ் ஈக்குவல் டு gb plus g of root of a square plus b square. Again என்ன காமன்? g காமன் எடுத்துட்டோம்னா b plus root of a square plus b square. ஓகே, ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் எக்ஸ்? ஆக்சுவலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்னா x is equal to u square. Sorry, there is a plus or minus, plus or minus, plus or minus, plus or minus, plus or. U square is equal to g of b plus root of a square plus b square or another value another x is equal to g of b minus root of a square plus b square. நான் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் சூஸ் பண்ணா, நெகட்டிவ்ல இக்னோர் பண்ணிடுவேன். So I get the minimum velocity. Minimum velocity என்ன வந்துருச்சு இங்க? u square is equal to g of b plus root of a square plus b square. So u is equal to root of g of b plus root of a plus b square. This is our required minimum velocity. Okay. இப்போ u ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் இப்போ கொஸ்டினை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாயிண்ட் பி ரீச் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் ரெக்வயர்டு வெலாசிட்டி. இந்த பாயிண்ட் பி ரீச் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் ரெக்வயர்டு வெலாசிட்டி u is equal to root of g of b plus root of a squared plus b squared. And also we need to find the angle. இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொண்டாங்க. Here we find out the first quadratic equation in that level. இந்த ஈக்குவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? u ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு tan ஆல்பா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணல, டைரக்டா tan ஆல்பா வேல்யூ என்னன்னு சொல்லிடுறேன். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு என்டையர் டெரிவேஷன் தேவை கிடையாது, எனக்கு இந்த ஃபார்முலா தான் முக்கியம். So the angle is equal to u squared divided by GA. These two formula is very important to solve any problem.
For this case, question கேட்பாங்க, what is the minimum required velocity reached at any point? Okay, we have to solve an example problem. Projectile motion தான் இருக்கா? இல்ல. சரி, ஓகே. நான் இப்போ ஓரளா வார்த்தையில விவரிக்கிறேன். இப்போ ஒரு கொஸ்டின் என்ன, ஒரு மேங்கோ ட்ரீ வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குப்பா. ஸோ திஸ் இஸ் அவர் ஆரிஜின். ஆரிஜின்ல இருந்து நான் இங்கேருந்து ஒரு கல் எறியணும். இப்போ நான் எறியறதுனால என்ன ஆகும்னா, இந்த கல் நேராக போய் ஒரு மரத்தில் இருக்கிற மாம்பழத்தை போய் அடிக்கணும். இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு, மாம்பழ மரம் இருக்கு. இந்த மாம்பழ மரத்தில் போய் அடிக்கணும், ஹிட் பண்ணணும். நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இங்கே வந்து கல் நான் த்ரோ பண்ணுறேன். This is vertical distance, the horizontal displacement in the point. It's like a point P. So we have a coordinate A comma B. Question என்ன கேட்பாங்கன்னா, what is the minimum speed and critical angle of projection of the stone to hit a mango? இந்த மேங்கோ ஹிட் பண்றதுக்கு தேவையான மினிமம் ரெக்வயர்டு ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அண்ட் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இது நார்மலாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா, நான் ப்ரீவியஸாக நான் பண்ண இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது எக்ஸாமில். ஸோ ஃபைனலி வி ஃபைண்ட் அவுட் த ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? மினிமம் ரெக்வயர்டு வெலாசிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் டேட்டா என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, the horizontal position of the tree is so like 30 meter. Vertical distance of the mango is 40 meter. So we need to find a minimum required velocity. We derive the formula root of g of b plus root of a squared plus b squared. This is a thing. இப்போ நான் எனக்கு உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கணும். என்ன டேட்டா இருந்தால் போதுன்னா, உங்களுக்கு ஜியோட வெளி தெரியணும். ஜியோட வெளியுன்னா அது 10ன்னு வச்சுக்குவோம். பிங்கிறது வெர்டிக்கல் பொசிஷன். வெர்டிக்கல் பொசிஷன் எவ்வளோ? நம்ம டெரிவேஷன் போடும்போது பிஏ வெர்டிக்கல் பொசிஷன் வச்சுருந்தோம். ஸோ 40 ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு, ஹாரிசான்டல் பொசிஷன் தான் ஏ. இப்போ 30 ஸ்கொயர்டு ப்ளஸ் 40 ஸ்கொயர்டு. தட்ஸ் ஆல். ஸோ u is equal to root of 10 bracket குள்ள 40 plus root குள்ள 30 squared எவ்வளோப்பா? 900 plus 1600. சிம்பிள் மேக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிடலாம். 1600 2500. 2500 வெளியே எப்படி படிப்பீங்க? 15 எடுக்கலாமா? ரூட் அவுட் வெளியே வந்தால் 50. So 10 of 40 plus 50, 40, 50, 90, 900, 900, sorry, 40, 50 எவ்வளோ வருதுப்பா? Sorry, 40 plus 50, sorry, it's not a product, into 90, so I get 900. வெளியே எடுத்து எவ்வளோ வருது? 10, 3, 30 meter per second. So our required minimum velocity is 30 meter per second. Very easy. If you mug up the formula, the shortcut formula, the formula problem is very easy. What should be the angle theta? That is, sorry, alpha. நம்ம derivation alpha னு வச்சுனா இங்க alpha னு வச்சுக்கணும். theta வச்சுக்கணும். No issue. இப்போ u squared by ag. What is u value? 30. U squared means 30 into 30. A is a horizontal position. Horizontal position is 30. G is 10. 30 cancel. 30 by 10 is 3. So alpha is equal to tan inverse of 3. Clear amma? முடித்தது. minimum velocity and angle to hit a given point. அதுக்கான derivation is not important. அதோட ஷார்ட்கட் ஃபார்முலா தான் முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் கொலிஷன் ஆஃப் ப்ரொஜெக்டில் ஆன் அ வால். ஒரு வாலில் ஒரு எலாஸ்டிக் கொலிஷன் விழுந்து என்ன ஆகுறது, அது அடுத்த டாபிக். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டில் ஆன் இன்க்ளைன் பிளேன் பார்த்துட்டு ப்ரொஜெக்ட் டவுன் இன்க்ளைன் பிளேன் பார்த்துக்கலாம்.
So elastic collision of a projectile with the wall. இதை பொறுத்த ஜேஇ பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியம்பா. ப்ரொஜெக்டைல் வித் வால். இங்க பாருங்க, நம்ம ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். எலாஸ்டிக் பொலிஷன்னா உங்களுக்கு எனர்ஜி சேஞ்ச் ஆகாது, எனர்ஜி கன்சர்வ்டு. எனர்ஜி கன்சர்வ்டுனா வெலாசிட்டி அண்ட் ஹைட் இந்த பொசிஷன்லாம் சேஞ்ச் ஆகாது, நோ சேஞ்ச். இது ஒரு க்ளூ. இந்த எனர்ஜி கன்சர்வை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், I have a vertical displacement and also the horizontal displacement axis. This is x axis, this is y axis. இது ஆக்சுவலி ப்ரொஜெக்டர். ஆக்சுவலி ப்ரொஜெக்டர் என்ன ஆகும், போயிட்டு இங்க வந்து விழும். We know that this is our range. இது இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு வாலை பிளேஸ் பண்றேன். எலாஸ்டிக் வால் should be elastic, எனர்ஜி கன்சர்வ் ஆகணும். வால் நான் வந்து எங்க வைக்கணும், should be greater than or equal to r/2. ரேஞ்சோட இது வந்து சென்ட்ரல், இதெல்லாம் r/2 இருக்கும். இந்த டிஸ்டன்ஸோட நான் அதிகமாக வைக்கணும். r/2 மேலே ஏதாவது எடுத்து வைக்கணும். நான் இங்க வால், ஒரு வால் பிளேஸ் பண்றேன். திஸ் இஸ் த எலாஸ்டிக் வால். சரிங்களா? சரி, இப்போ ஒரு வாலை நான் பிளேஸ் பண்றேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்றேன், எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்றேன். சரி, இப்போ வால்ல வந்து பால் இங்க வந்து மோதும் போது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகுமா, பின்னாடி வந்து விழும். இப்படி பின்னாடி வந்து விழும். ரிவர்ஸ்ல வந்து விழும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா அது வந்து ரைட் சைடு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கோ, அதே எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக வேண்டி இருந்ததோ, சும்மா இது வந்து L1 வச்சுக்கோங்க. இதே டிஸ்டன்ஸ் லெஃப்ட்ல வந்து விழுந்தோம். ஏன்னா இங்க வந்து எலாஸ்டிக் கொலிஷன், இங்க வந்து வெலாசிட்டி வந்து மாறுது. எவ்வளவு வேகத்துல வந்துச்சோ அதே வந்து ரிப்பல் ஆகும், எனர்ஜி கன்சர்வ் ஆகும். அப்ப இந்த ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறாது. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு டோட்டல் லென்த் r இருக்கு, இங்க வந்து x இருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், எனக்கு r மைனஸ் எக்ஸா இருக்கும். இங்க நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஜெக்டட் பிளேஸ்ல இருந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் r மைனஸ் எக்ஸ், திஸ் இஸ் எக்ஸ். என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்களா, எக்ஸ் மைனஸ் ஆஃப் r மைனஸ் எக்ஸ். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சுங்க, இந்த டிஸ்டன்ஸ் இங்க தனியாக எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் r மைனஸ் எக்ஸ். என்ன வந்துச்சு, x minus r plus x. So 2x minus r. கொஸ்டின் இதான் கேட்பான். ப்ரொஜெக்டல் பாயிண்ட்ல இருந்து அந்த பால் கீழே விழுற, தரையில விழுது இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே விழுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் கேட்பான். தட் should be 2x minus r. இது எலாஸ்டிக் கொலிஷன்ங்கிறதுனால தான் நீ ரைட் சைடோட டிஸ்டன்ஸ் போகணுமோ அதே டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு வந்து விழுந்துரும். கிளியராமா? ஓகே. If I place a wall less than orbit, if my wall is less than orbit, என்ன ஆகும், ஓகே நான் வந்து இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றேன்னு வைங்களேன். திஸ் இஸ் மை ஆரிஜின் ரைட் நவ வெச்சுக்கோங்க. நான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றேன். ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், இப்படி வந்து விழணும். இது வந்து என்னோட r/2 இருக்கும். திஸ் இஸ் மை ரேஞ்ச். திஸ் இஸ் மை ரேஞ்ச். நான் வந்து r/2க்குள்ளார ஒரு வால் வைக்கணும், ஒரு செவரு இங்க வைக்கிறேன், எலாஸ்டிக் வால். இப்படி வந்து மோதுது, இந்த மோதும்போது இந்த வெலாசிட்டி இங்க இருக்கும். இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா திரும்பும்.
அப்போ எனக்கு ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே வந்து உள்ளது இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிற கதையை மாற்றிக்குவோம், கலர் மாற்றிக்குவோம், ரெட் கலரை மாற்றிக்கிறேன். இங்கே வந்து விழும். சரிங்களா? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. நான் வாலை வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணி ஐ பிளேசிங் த வால் அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ். எனக்கு இந்த ரேஞ்ச் என்னவா இருக்கும்? இங்கேருந்து விழுந்திருக்கு இல்லையா? இது என்னவா இருக்கும்? This part, this L1 is equal to this L1. இந்த L1 என்னது? ஆக்சுவலாக டோட்டல் லென்த் 6. அதில் நான் எக்ஸை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இந்த லென்த் கிடைக்கும். That should be R minus X. So this R minus X is equal to this R minus X because elastic collision. இப்போ இது R minus X இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? என்னோட ப்ரொஜெக்டட் பாயிண்ட். இதான் ஆரிஜின். இங்கே தான் த்ரோ பண்ணுறேன். ஃபைனலாக ஸ்டோன் வந்து இங்கே வந்து விழுது. இது ஃபைனல் பாயிண்ட் எஃப்னு வச்சுக்குவோம். இது இனிஷியல் பாயிண்ட் ஐ. இப்போ நீங்கள் த்ரோ பண்ண பாயிண்ட்டுக்கும் கடைசியாக ஸ்டோன் விழுந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க. ஸ்டோன் இங்கே விழுந்திருக்கு, நான் இது த்ரோ பண்ண பாயிண்ட்டு. எனக்கு இது என்னவா இருக்கும்? இந்த ஆர் மைனஸ் எக்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை கழிச்சிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆர் மைனஸ் எக்ஸ் gives r minus 2x. Clear? சரி, ஓகே. Next topic is projectile on an inclined plane. How to solve it? Very easy. அது physics மட்டும் clear பார்த்துக்கணும். We have a slope like this. Slope means it's an inclined plane. Okay. This is our inclined plane. Red color line is a slope. Very easy idea. This is my angle. Slope angle is a theta here. Okay. நான் இந்த இடத்துல எட்ஜில் த்ரோ பண்ணுறேன். Change the color into the black. This is my projectile line. A project is a projectile. Velocity is u. The angle is alpha. சரிங்களா? இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ப்ரொஜெக்ட் என்ன ஆகும்? அப்படியே போயிட்டு சேம் ஐடியா தான். மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு நேராக இங்கேருந்து மோதும். ஸோ இங்கே மோதும் போது we have a velocity at the ground here. This is my direction of velocity. நம்ம ப்ரீவியஸாக ப்ரொஜெக்ட் என்ன பண்ணுமோ அது எல்லாமே இங்கே பண்ணுவோம். This is my horizontal component வரும். இது என்னோட வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக வரும். பேரலோகிராமில் அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ ஃபைனல் ஆங்கிள் ஹியர் இஸ் அ பீட்டா. இந்த ஆல்ஃபா பீட்டா வேறு வேறையாக இருக்கும். ப்ரீவியஸ் கேஸில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஹியர் ஆக ஃபைனல் வெலாசிட்டி. இந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம அடுத்து தான் பார்க்க போகிறது. முதல்ல டெரைவ் பண்ணிடுவோம். ஸோ வென் யூ த்ரோ த பால் இன்க்ளைன்லி ஆன் த ஸ்லோப், okay, projectile on the slope means you have to solve the problem with a different case. How do you solve? Means here my slope is x-axis. நான் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணால் தான் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்லோப்பையே நான் எக்ஸ்-ஆக்சிஸாக வச்சுக்கிறேன். பார்த்துக்கோங்க, கிளியர் டவுட்னா கேட்டுருங்க. திஸ் இஸ் மை x-axis. அதே மாதிரி we know that y-axis is a perpendicular to the x-axis. This is our y-axis. இப்போ ரிசால்வ் பண்ணுங்க. என்ன வருது? horizontal component என்ன வருது? horizontal component velocity. And also we have a vertical component velocity. That is u sin alpha. இங்க என்ன இருக்கும்? u cos alpha இருக்கும். So u sin alpha upward, u cos alpha is rightward. This is direction of motion is right. நான் rightward வந்து பாசிட்டிவ் வைக்கிறேன். வெக்டருக்கு upward வந்து நான் பாசிட்டிவ் வைக்கிறேன். What happened to the acceleration due to gravity? We know that gravity always acting in downward direction. இப்போ நான் ஆக்சிஸை தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா ரொட்டேட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? தீட்டா ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கணும். So we have a G is a vertical vector. A vertical vector makes angle theta with a vertical axis. இப்போ இது ரிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? G cos theta and G sin theta.
எனக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன் இருக்கு, வெர்டிகல் டைரக்ஷன் இருக்கு. பிகாஸ் நம்ம எக்ஸ் ஆக்சிஸை டில்ட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டாவை எழுதுங்க. என்ன வாட் ஆர் த ரெக்வயர்ட் டேட்டாஸ்? ப்ரொஜெக்டில் ஆன் அ பிளேன். புரியுதுங்களா? இது வந்து ப்ரொஜெக்டில் ஆன் அ பிளேன். ப்ரொஜெக்டைல் plane. Okay. What is horizontal velocity? U cos alpha. Projected angle alpha. நல்ல நோட் நீங்க தப்பு பண்ணுவோம். Vertical velocity U sin alpha. Both are positive. Rightward positive, upward positive. What happened to the acceleration along the x direction? It is leftward, so minus g sin theta. Ay is minus g cos theta. That's all. That எடுத்துட்டோம். இங்க பாருங்க, the acceleration due to gravity is against the motion. கிளியரா கவனிச்சுக்கணும். எனக்கு வந்து acceleration due to gravity left word இருக்கு, எனக்கு velocity right word இருக்கு. Horizontal velocity right word. Horizontal velocity is right word. Horizontal acceleration is left word. Both are opposite to each other. That means horizontal component velocity is decreasing. Very important point. Ux is decreasing. Clear? Previous case la horizontal component velocity is constant இருக்கும். ஏன்னா horizontal direction acceleration 0 இருக்கும். இந்த horizontal direction acceleration இருக்கு, அது negative direction இருக்கு. So it is discourage the velocity along the x direction. Very important point. This is important point. Okay. But try to solve it. We need to find what is the time taken. Time taken என்ன பண்ணுவோம்? இங்க throw பண்றேன். A என்ற பாயிண்ட்ல நான் throw பண்றேன். திருப்பி அது என்ன பண்றது? B என்ற பாயிண்ட்க்கு வந்துருது. So my entire vertical displacement is 0. But del y is 0. But del y க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதுங்க. vertical displacement ஈக்குவேஷன் இருப்பா uy time taken plus of ay time taken square. Del y is 0. What is my uy? U sin alpha time taken. ay நெகட்டிவ், அதனால இங்க மைனஸ் நான் போட்டுக்கிறேன். ay எவ்வளோ? g cos theta t square. இதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணினா டைம் டேக்கன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/2 g cos theta t squared is equal to u sin alpha t. T is equal to 2u sin alpha divided by g cos theta. This is my time taken. Clear? Any doubt? Clearங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக நீங்கள் ப்ரொஜெக்டட் மோஷன்ல டைம் டேக்கன் என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம 2u sin theta by g. Theta is a projected angle. இங்க alpha also projected angle. G ஓட வெளியே எவ்வளவு குறைஞ்சிருக்கு? cos theta அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. இன்க்ளைன்டு பிளேன்ல நீங்க த்ரோ பண்ணும்போது டைம் டேக்கன் வருது g cos theta. That's all. Next we need to find what is a range. Range என்னது? horizontal displacement. Range means horizontal displacement. That is a range. ஹரிசாண்டலா நமக்கு என்ன இருக்கு? ஆக்சிலரேஷன் இருக்கு. ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ux time taken minus of plus ax time taken squared. So my range is equal to what is ux? U cos alpha time taken is 2u sin alpha divided by g cos theta. எனக்கு பாருங்க இங்க மிஸ்டேக் வரும். theta இங்க இருக்கு. மைனஸ் ஏஎக்ஸ்ங்கிறது ஜி சைன், மைனஸ்னால இங்க மைனஸ் வருது. ஏஎக்ஸ் ஜி சைன் தீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர் 4u squared sin square theta divided by g squared cos square theta. So we have a formula like this. So இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு ஆன்சர் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறேன். எப்படி எழுதலாம்? 2 sin alpha cos alpha என்னதுப்பா? sin 2 alpha வந்துருமா? அதாவது இங்க தைல எழுதுறேன் பாருங்க. 2 sin theta cos theta is equal to
sin 2 theta. இதுக்கு நான் அப்படி மாத்தி எழுதிக்கிறேன். u square 2 sin alpha cos alpha divided by g cos theta minus இங்க 2 கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 2 இருக்கும். இங்க ஒரு g கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஆல்பா இங்க இருக்கும். சாரி ஃபார் மிஸ்டேக், மேக் a correction. Here is alpha. So sin theta into 2u square sin squared alpha divided by g squared cos squared. இது மாதிரி வருதா? இப்போ ஃபர்தராக நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, நான் யூ ஸ்கொயரை வெளியே எடுக்க போகிறேன். எதை வெளியே எடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. சாரி, இங்கே ஜி கேன்சல் ஆயிருக்கு இல்லையா? அப்போ ஜி ஸ்கொயர் வராது. இப்போ இங்கே ஜி தான் வரும். பார்த்து கரெக்ஷன் பார்த்துக்கோங்கப்பா, மேத்தமெட்டிக்கல் எரர். ஓகே, யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்துட்டேன்னா இன்னைக்கு என்ன வரும்? 2 sin alpha cos alpha is sin 2 alpha sin 2 alpha cos minus sin theta use के வெளியே போச்சு into sin squared alpha. sin squared alpha என்ன பண்ணலாம்? சாரி, இங்க u2 இருக்கு இல்லையா? 2 இருக்கு. நான் 2 விட்டேன். 2 sin squared alpha. 2 sin squared theta எப்படி எழுதலாம்? ரீகால் பண்ணுங்க. cos 2a is equal to cos squared a minus sin squared a. The formula சொல்லுங்க. cos 2a is equal to 1 minus 2 sin squared a. என்ன இருக்கா? So sin squared a is equal to 1 minus cos 2a. Clear? 2 sin squared a is equal to 1 minus cos 2a. Clear amma? நம்ம trigonometry பேசிக் மேக்ஸ்ல நடத்துனது. அதை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். So sin 2 alpha cos theta minus sin theta 2 sin squared alpha is 1 minus cos 2 alpha. Got very lengthy derivation போதா? squared by g cos squared theta sin 2 alpha cos theta minus sin theta plus sin theta cos 2 alpha. Sorry. இந்த minus plus வந்துச்சா? Okay. sin a cos b cos a sin. என்னப்பா sin a plus b ஆ? சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். u squared by g cos squared theta sin a cos b cos a sin. இப்போ sin a plus b sin 2 alpha plus theta minus sin theta. Clear? This is my range ஓட ஃபார்முலா. இந்த டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே. வாட் இஸ் த மேக்ஸிமம் ரேஞ்ச்? எனக்கு இந்த ஃபார்முலா முக்கியம், இவ்வளோ டெரிவேஷன் முக்கியம் கிடையாது. திஸ் இஸ் மை ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ ஹவ் டு யூ கெட் அ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆர் மேக்ஸிமமாக வரணும்னா எனக்கு sin 2 alpha plus theta என்னவா இருக்கணும்? 1 இருக்கணும். எப்போ 1 இருக்கும்? திஸ் இஸ் ஆங்கிள் theta is equal to என்னது? 2 alpha plus theta. எனக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா r மேக்ஸிமம் 1 இருக்கும். That is equal to pi by 2. What should be my theta? Alpha வேணுமா நமக்கு? Alpha தான் கண்டுபிடிக்கணும். Alpha is a projected angle, right? So 2 alpha is equal to pi by 2 minus theta.
ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 மைனஸ் தீட்டா பை 2. இப்போ எனக்கு ஆல்ஃபா இந்த வேல்யூ இருக்கும்போது எனக்கு ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது. அப்போ வாட் should be our maximum range? R maximum is equal to u square divided by g cos by theta sin ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும், பை பை 4 மைனஸ் தீட்டா போட்டுக்கணும், பிளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. 2ஆல் உள்ள ஆல்ஃபாவுக்கு பதிலாக பை பை 4 மைனஸ் தீட்டா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, u squared by g cos by theta, 2 உள்ள மல்டிப்ளை பை பை 2 வரும், sin பை பை 2, இதுவும் ஹோல் பிராக்கெட். ஓகே, சைன் மொத்தம் உலக பெருக்கணும். பாருங்க இங்க பிராக்கெட் இருக்கு, மைனஸ் சைன் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா minus sin theta plus minus cancelled out. So finally I get R maximum value is equal to u square divided by g cos pi theta of sin pi by 2. What is the value of sin pi by 2? 1 minus sin theta. So further I simplify பண்ணலாம். சைடில் எழுதுறேன். இப்போ இதுவும் ஒரு ஆன்சர் தான். திஸ் இஸ் மை ஆர் மேக்ஸிமம் ஃபார்முலா, ரோமன் லெட்டர் 1. அனதர் ஃபார்முலா, ஆர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் தீட்டா ஹோல் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி. அதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா 1 minus sin theta, 1 minus sin theta cancelled out. So I get u square divided by g of 1 plus sin theta. This is my R maximum. R maximum கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஸ்லோப்போட ஆங்கிள் தெரிஞ்சாலே போதும். ஸ்லோப்போட ஆங்கிளும் உங்களுக்கு த்ரோ பண்ற வெலாசிட்டி தெரிஞ்சாலே என்னால R maximum கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இங்கே ரேஞ்சுக்கு பாருங்க, ரேஞ்சில் என்ன இருக்கு, ஸ்லோப்போட ஆங்கிள் இருக்கு, யூவோட வேல்யூ இருக்கு. இப்போ ஆங்கிள் ஸ்லோப்போட ஆங்கிளும் த்ரோ பண்ற வெலாசிட்டியும் தெரிஞ்சாலே உங்களால ரேஞ்சு கண்டுபிடிச்சிட முடியும், அல்லது மேக்ஸிமம் ரேஞ்சை கண்டுபிடிக்க முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனியாக நான் கன்சல்டேட் பண்ணி எழுதுனேன். சரி, என்னென்ன ஃபார்முலா எடுத்துக்கிறோம். முதல்ல டைம் டேக்கன் கண்டுபிடிச்சோம். டைம் ஆஃப் ஃப்ளைட் 2u sin alpha. Alpha is a projected angle divided by g cos theta. Theta is a slope angle. R is equal to, u square divided by g cos square theta. Theta is a projected angle of sin 2 alpha plus theta. So, ரெண்டு angle தெரியணும். Sorry for mistake. ப்ரொஜெக்டட் ஆங்கிள் தெரியணும், ஸ்லோப்போட ஆங்கிள் தெரியும். அப்போ ஆர் கண்டுபிடிச்சலாம். பட் ஃபார் ஆர் மேக்ஸிமம் வாட் இஸ் அவர் ஃபார்முலா, யூ ஸ்கொயர்டு டிவைடட் பை ஜி காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா, ஆர் அனதர் ஃபார்முலா யூ ஸ்கொயர் டிவைட் பை ஜி 1 பிளஸ் சைன் தீட்டா. ஸோ ஆர் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்லோப் ஆங்கிள் தெரிஞ்சாலே போதும். புரியுதுங்களா? டவுட் இருக்குங்களா? சரி, அடுத்த ஸ்டெப்பு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ண, ப்ரொஜெக்டில் ஆன் த பிளேன். புரியுதுங்களா? ப்ரொஜெக்டில் ஆன் த பிளேன், ஸ்லோப் மேலே எரியுது. இப்போ வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட், வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட், வெலாசிட்டி ஆன் பாயிண்ட் பி அட் எனி பாயிண்ட், எனி பாயிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், நாட் இஷ்யூ. ஸ்லோப் இங்கே இருக்கு. நான் டீட்டெயிலாக எதுவும் வரையலை, நான் ப்ரொஜெக்டில் மட்டும் வரைகிறேன். இது வந்து பாயிண்ட் பியில் வந்து விழுதுங்களா, ஏல த்ரோ பண்ணுறேன், பாயிண்ட் பியில் விழுது. வாட் இஸ் த வெலாசிட்டி அட் த பாயிண்ட் பி?
this velocity ன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த ஆங்கிள் பீட்டாவா இருக்கும். இப்போ ரிசால்வ் பண்ணும்போது v cos பீட்டா வரும், v sin பீட்டா வரும். இந்த வெலாசிட்டி கேட்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸாக படித்த ப்ரொஜெக்டல் மாசம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட்டாக மாதிரி இருக்கும். இப்போ சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுனா ஹரிசாண்டல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ முதல் ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு நான் வந்து ஃபார்முலா எழுதுறேன். வாட் இஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி பேஸ்ட் ஆன் த டைம்? ஃபைனல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் ஆக்குலேஷன் இன்ட்டு டைம் டேக்கன். டைம் டேக்கனா இங்கேருந்து விழுற டைம். ஏல த்ரோ பண்ணுறேன், பியில் வந்து விழுது. த டைம் டேக்கன் இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட். So the horizontal component velocity is equal to என்ன வருதுப்பா? u cos alpha. Acceleration is g sin theta. Time of flight 2u sin alpha divided by g cos theta. Okay, g cancel. Sin theta by cos theta is a tan theta. So I get u cos alpha minus tan theta into 2u sin alpha. நான் என்ன பண்றேன்னா u cos alpha வெளியே எடுத்துறேன், சிம்பிளிஃபை பண்றேன். 1 minus 2 is theta. This is theta. 2 tan theta into tan alpha. This is my horizontal component velocity. Clear? What is my horizontal component velocity? V cos beta at the ground. So V cos beta is equal to this is. Beta நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போறோம். What is a vertical component velocity? Vertical component velocity க்கு vertical equation எழுதுங்க. Vy is equal to uy plus ayt. vyங்கிறது என்னதுமா? டவுன்வர்டில் இருக்கும். சரிங்களா? இது டவுன்வர்டில் இருக்கும். நான் vy அப்படியே வச்சுக்கிறேன், இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். uyங்கிறது u sin alpha. Cut u sin alpha. ay is a g cos theta. 2u sin alpha divided by g cos theta. G cos theta is cancelled. So my vertical component velocity is equal to u sin alpha minus 2u sin alpha, which is minus u sin alpha. Minus u sin alpha. Vy ங்கிறது இங்கே v sin beta வந்திருக்கும், which is downward. So minus v sin beta, minus minus cancelled. I get v sin beta is equal to u sin alpha. Both are same value. Vertical component velocity மாறவில்லை. Clear? மேக்னிடியூட் மாறல, டைரக்ஷன் மாறி இருக்கு. ஏன்னா இனிஷியல் டைரக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பர்ல இருக்கும். இது வந்து என்னது? u sin alpha. இங்கே v sin beta downward. Magnitude is same. Direction is reverse. Okay, clear? And also we need to find the angle beta. What is angle beta? பேலகிராமில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் பை அட்ஜசண்டா. ஆப்போசிட் சைடு வந்து vy இருக்கும், அட்ஜசன்ட் வந்து vx இருக்கும். ஸோ இதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். tan beta is equal to vy by vm. tan beta vy by vx. ஒர்க் அவுட் பண்ணுங்க, என்ன வருது? u sin alpha divided by u cos alpha of 1 minus 2 tan theta tan alpha. So tan beta is equal to u cancelled sin by cos is tan alpha divided by 1 minus 2u tan 1 minus 2 tan theta tan alpha. Clear? Any doubt? மணி 9:15. டவுட்டுங்களா? அடுத்து போயிடலாமா?
down inclined plane is the same procedure தான். நான் மேலேருந்து த்ரோ பண்றேன். இங்க இப்படி த்ரோ பண்றேன். இந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் த்ரோ பண்றேன். டயக்ராம் நீட்டா போடுவோம் வேணாம். Yeah. This is the slope. The slope angle is a theta. ஸ்லோப் ஆங்க theta தான் வைக்கிறேன். நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன். மேலே ஆல்ஃபான்ற ஆங்கிளை ப்ரொஜெக்ட் பண்றேன். எனக்கு வந்து ரே ப்ரொஜெக்ட் ஆகி ரே வந்து விடுது. ஏன்ற பாயிண்டை ப்ரொஜெக்ட் பண்றேன், பின்ற பாயிண்டை விடுது. சேம் ஐடியா தான். இப்போ த்ரோன் ஆங்கிள் இஸ் தீட்டா ஆல்ஃபா. ஸோ நீங்கள் ரிசால்வ் பண்ணுங்க என்ன ஆகும்? திஸ் இஸ் மை யூ. ஸோ யூ காஸ் ஆல்ஃபா, யூ சைன் ஆல்ஃபா. லெஃப்ட்வர்ட் இஸ் பாசிட்டிவ். எந்த டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதை பாசிட்டிவ் வைக்கிறேன். அப்வர்டு பாசிட்டிவ். ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் என்னப்பா இருக்கும்? ஜி சைன் தீட்டா. வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் இஸ் ஜி காஸ் தீட்டா. சொல்லுங்க, வாட் இஸ் மை யூ எக்ஸ்? லெஃப்ட் வேர்டு நான் பாசிட்டிவ் வைக்கிறதுனால நான் என்ன வைக்கிறேன்? அதை பாசிட்டிவ் வச்சுக்கிறேன். யூஒய் யூ சைன் ஆல்ஃபா, ஏஎக்ஸ் ஜி சைன் தீட்டா பாசிட்டிவ், ஏஒய் டவுன்வர்ட், ஸோ மைனஸ் ஜி சைன் தீட்டா. இங்கே வந்து இந்த ப்ளஸ், இந்த தான் ப்ளஸ் மைனஸ் ஆமாம். இங்கே வந்து ப்ளஸ் வருது, ப்ரீவியஸ் கேஸில் மைனஸ் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஃபைனல் ஃபார்முலா தான் எழுத போகிறேன், இப்போ டெரைவ் பண்ண போகிறதில்ல. வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன் என்னவா இருக்கும்னா, நீங்கள் ப்ரீவியஸ் கேஸில் இருக்கிற ஃபார்முலாவில் எங்கெல்லாம் ப்ளஸ் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போட்டுக்கோங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் மாற்றங்கள் இருக்காது. ஸோ நம்ம முக்கிய ரேஞ்சு தான். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u squared by g cos square theta. bracket குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா மைனஸ் போட்டுக்கணும். எங்க பிளஸ் வருது அங்க மைனஸ், மைனஸ் வந்தா பிளஸ். தட்ஸ் ஆல். இது யாரு? ப்ரொஜெக்டட் டவுன் இன்க்ளைன் போயிருக்கு, டவுன். சரியா? அதே மாதிரி ஆர் மேக்ஸிமம்க்கு என்ன பண்ணுவீங்க? மைனஸ் வந்தா பிளஸ் போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். நீங்க டெரைவ் பண்ற மாதிரி இருந்தா ஓனா டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெரிவேஷன் இஸ் நாட் நெசசரி. ஒரு சாம்பிள் டெரைவ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ப்ரொஜெக்டட் டவுன் இன்க்ளைன் பிளேன். கிளியராமா? ஸோ யூ ஆர் கோயிங் டு டெரைவ் ஒன் ஷார்ட்கட் ஃபார்முலா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். வாட் இஸ் த கண்டிஷன்? பாருங்க, அட் வாட் ஆங்கிள் சுட் த பால் பி ப்ரொஜெக்டட் அப் ஆன் இன்க்ளைன் பிளேன். ப்ரொஜெக்டட் அப் புரியுங்களா? ப்ரொஜெக்டட் அப்னா அதுக்கான ஃபார்முலா வந்துடும். வித் வெலாசிட்டி வி நாட். நான் வி நாட்டுங்கிற வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து யூ கிடையாது, என்னோட இனிஷியல் வெலாசிட்டி த்ரோன் வெலாசிட்டி இஸ் வி நாட். நான் த்ரோன் ஆங்கிள் இஸ் தீட்டா. இங்கே பாருங்க, நான் டெரிவேஷன் பண்ணும்போது த்ரோன் ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சிருப்பேன். இங்கே ஸ்லோப்போட ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஸ்லோப் ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? projectile angle is theta. V0 is a projectile velocity. கேஸ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. நோட்டேஷன் மட்டும் மாத்திக்கிறான். என்ன கேட்கறான்னா, இட் ஹீட் த இன்க்ளைன்ட் பிளேன் நார்மலி. இங்க வந்து உண்மை நார்மலா வந்து விழுது. த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேன் வித் ஹரிசாண்டல் இஸ் ஆல்ஃபா. கண்டிஷன் வேணும். ஆங்கிள் ஆஃப் என்ன சொன்னா, எந்த ஆங்கிள் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டியா இருக்கும். அப்போ டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு அசுலஸ் இங்க ஸ்லோப் இருக்கு. திஸ் இஸ் அவர் ஸ்லோப். நான் இந்த இடத்துல V0 ஸ்பீட்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்படியே போயிட்டு
வந்து விழும்போது எப்படி வந்து விழுதுன்னா இது வெர்டிக்கலா வந்து விழுது. இந்த இடத்துல வெர்டிக்கல் விழுது. ஸோ இங்க we have vy only at point B. பாயிண்ட் ல நமக்கு ரெண்டு வெலாசிட்டி இருக்கும். This is angle theta, slope angle is alpha, the horizontal component velocity u cos theta, vertical component velocity is u sin theta initially. எனக்கு ஃபைனலி எனக்கு vy தான் இருக்கு, vx இல்ல. vx going to be 0. As well as we know that vertical component acceleration g cos theta, horizontal component acceleration is a g sin theta. புரியுதாப்பா? இந்த ஸ்டெப்லாம் புரியுதா? ஓகே, write down the equations. பாருங்க, vertical component velocity or vertical horizontal component velocity is 0 at the point B. That means the final velocity is 0. Final vertical component velocity is equal to final horizontal component velocity is equal to initial horizontal component velocity, the horizontal acceleration into time taken. Clear? இது ஓகே தானே? Okay. So final horizontal component velocity is 0. Initial horizontal component velocity is u, sorry, இங்க வந்து v, சரிங்களா? நான் thrown velocity நான் v ன்னு வச்சுக்கிறேன். இந்த derivation v ன்னு வச்சுக்கிறேன். Initial horizontal component velocity is v cos theta. Horizontal acceleration is g sin, sorry, slope of angle is alpha, அப்ப இங்க alpha வந்துரும். g sin alpha into t. So g sin alpha into t is equal to v cos theta. So time of flight is equal to v cos theta divided by g sin alpha. Horizontal vertical component velocity is 0 ஆகும்போது எனக்கு time of flight இது வருது. சரி, ஓகே, சேம் ஐடியா. இப்போ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும். பீன்ற பாயிண்ட் ரீச் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா? நீங்கள் uy_t plus of ay_t square இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா? ஸோ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, u v not u, uy is v sin theta. இது வந்து v, u கிடையாது, v u v minus 1/2 g cos alpha t square. From this we can find, sorry, oh god, இங்க t மிஸ் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ண t கண்டுபிடிச்சுக்கலாம். 2v sin theta divided by g cos alpha. இங்க எனக்கு ஈக்குவேஷன் 2 வந்திருக்கு, ஈக்குவேஷன் 1 வந்திருக்கு. ஈக்குவேஷன் 1 and 2 டைம் ஆஃப் ஃளைட் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், சேமா இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல் பண்ணிக்கோங்க. v cos theta divided by g sin alpha, 2v sin theta divided by g cos alpha. கிளியராப்பா? இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. v கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ cos theta by sin theta is equal to g cancelled 2 into sin alpha by cos alpha. So that is a cot theta is equal to 2 into tan alpha. எனக்கு என்ன வேணும்? ப்ரொஜெக்டட் ஆங்கிள் வேணுமா? theta தானே வேணும். So my projected angle cot theta is equal to 1/2, sorry, 2 into tan alpha, or tan theta is equal to 1/2 cot alpha. புரியுதாப்பா? அப்ப பாருங்க, கண்டிஷன் ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா, உங்களுக்கு ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி should be 90 டிகிரியா இருக்கணும். ஃபைனல் பாயிண்ட்ல உங்களுக்கு வெர்டிக்கல் காம்பவுண்ட் வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கணும். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி 0 இருக்கணும். ஃபைனல் பாயிண்ட்,
ஃபைனல் பாயிண்ட்னா என்னது? இதுதான் கண்டிஷன். இதுதான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். இன்சிடென்ட் ஆன் அ இன்க்ளைன்டு பிளேன். சரிங்களா? ப்ரொஜெக்டட் ஆன் அ பிளேன். இந்த கண்டிஷன்ல எனக்கு Vx 0வா இருக்கணும், Vy 90 டிகிரியா இருக்கும்போது என்னோட ப்ரொஜெக்டட் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 cot ஆல்ஃபா. சரிங்களா? எனக்கு வந்து ஸ்லோப்போட ஆங்கிள் தெரிஞ்சாலே என்ன பண்ணிடலாம்? ப்ரொஜெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ப்ரொஜெக்டட் ஆங்கிள் தெரிஞ்சாலே ஸ்லோப்போட ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஃபார் தீஸ் கண்டிஷன் திஸ் இஸ் அ ஷார்ட்கட் ஃபார்முலா. கிளியர்?